Welcome to DCM class, Grade 7, Ganitha Prakash, Part 2, First Chapter, Geometric Twinsல 1.2 Congruence of Triangles தான் ரன் பண்ண போகிறோம். இதில் ட்ரையாங்கிள்ஸ் வந்து எப்படி கான்குரண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மீரா ரபியா கிட்ட அவங்க ஸ்கூலில் இருக்கிற ஒரு ட்ரையாங்குலர் ஃப்ரேம் மாதிரியே ஐடென்டிக்கலாக ஒரு கார்ட்போர்ட் கட் அவுட் வந்து மேக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ட்ரையாங்குலர் ஃப்ரேம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அவங்களால ஒரு ட்ரேசிங் பேப்பரில் ட்ரா பண்ணி அதை மேக் பண்ண முடியலை. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்களால செய்ய முடியுமா? மெஷரிங் த சைட் லென்ஸ். கேன் சர்டன் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் பி யூஸ்ட் ஃபார் திஸ்? ட்ரையாங்கிளோட சில மெஷர்மெண்ட்ஸை வந்து இதை மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியுமா? யூஸிங் எ மெஷரிங் டேப், த கேர்ள்ஸ் மெஷர் த சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் டு பி 40 சென்டிமீட்டர், 60 சென்டிமீட்டர் அண்ட் 80 சென்டிமீட்டர். த கேர்ள்ஸ் வந்து மெஷரிங் டேப்பை வச்சு அந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸை வந்து மெஷர் பண்ணுறாங்க. 40 சென்டிமீட்டர், 60 சென்டிமீட்டர், 80 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணுறாங்க. இப்போ ரபியா வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா ப்ரொடெக்டர் வச்சு ஆங்கிளை வந்து மெஷர் பண்ண போகிறா. ஆனால் மீரா வந்து அது வேண்டான்னு சொல்கிறா. மீரா சொல்கிறா, த ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆர் நாட் ரெக்வயர்டு. வித் த சைட் லென்ஸ் வி ஹவ் மெஷர்ட், வி கேன் கிரியேட் அ ட்ரையாங்கிள் கான்குரண்ட் டு திஸ் ஒன். மீரா சொல்கிறா, ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸ் வந்து தேவையே இல்லை, இப்போ நம்ம மெஷர் பண்ணின சைட் லென்ஸை வச்சே நம்ம ட்ரையாங்கிள் வந்து கான்குரண்ட்டாக மேக் பண்ண முடியும்னு சொல்கிறா. நீங்கள் மீரா சொல்கிறத வந்து அக்ரி பண்ணுறீங்களா? இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் லென்ஸ் பீயிங் 40 சென்டிமீட்டர், 60 சென்டிமீட்டர் அண்ட் 80 சென்டிமீட்டர், சப்போஸ் த சைட் லென்ஸ் ஹேட் பீன் 4 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், இந்த ட்ரையாங்கிளை ட்ரா பண்ண சொன்னால் நம்மளால் பேஜில் வந்து கண்டிப்பாக ட்ரா பண்ண முடியும். இஸ் திஸ் இன்ஃபர்மேஷன் சஃபிஷியன்ட் டு ரிப்ளிகேட் த ட்ரையாங்கிள் வித் த சேம் சைஸ் அண்ட் ஷேப்? இஃப் எஸ், கேன் யூ டூ ஸோ? இந்த மெஷர்மெண்ட்ஸ் 3 மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ட்ரையாங்கிளுக்கு, அந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து ட்ரையாங்கிள் வந்து ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு வந்து போதுமானதா? உங்களால் ட்ரா பண்ண முடியுமா? ரபியா சொல்கிறா, இப்போ நான் அந்த ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க சைட் லென்ஸில் ஒரு சைட் லென்த்தை மெஷர் பண்ணி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிடுவேன். இந்த 2 எண்டு பாயிண்ட்ஸ்லையும் ஃபஸ்ட் எண்டு பாயிண்டில் வந்துட்டு 4 சென்டிமீட்டர் மொதல் மெஷர்மெண்ட் 4 சென்டிமீட்டர் ரேடியஸில் வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிடுவேன். இன்னொரு எண்ட் பாயிண்ட்டை சென்டராக வச்சு 8 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட்டில் ஒரு ரேடியஸில் ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ இந்த 2 சர்க்கிளும் வந்து 2 பாயிண்ட்ஸில் வந்து இன்டர்செக்ட் பண்ணும். இப்போ அந்த லைனை வந்து நம்ம ஜாயின் பண்ணோன்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கிது, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கிது. ட்ரையாங்கிள் ஏபிஇங்கிறது வந்து இந்த ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் ஏபிஎஃப்ங்கிறது வந்து இந்த ட்ரையாங்கிள். இந்த 2 ட்ரையாங்கிளும் வந்து சேம் ஷேப் அண்ட் சைஸ் இருக்குமா? சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா ஒரிஜினல் ட்ரையாங்கிளுக்கு வந்து கான்குரண்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறது ஷுவராக சொல்ல முடியாதுன்னு சொல்கிறா. எக்ஸாமின் வெதர் ட்ரையாங்கிள் ஏபிஇ அண்ட் ஏபிஎஃப் ஆர் கான்குரியன்ட். இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்குரியண்ட்டாக இல்லையான்னு எக்ஸாமின் பண்ணணும். ஃபார் திஸ் யூ குட் யூஸ் ஒன் ஆர் மோர் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ். இதை செக் பண்ணுறதுக்கு ஒன் ஆர் மோர் மெத்தட் இருக்குது. எதெல்லாம் அப்படின்னா ட்ரேசிங் அண்ட் கம்பேரிங். என்ன செய்யலாம்? ட்ரேஸ் பண்ணலாம், ட்ரையாங்கிளை வந்து ட்ரேஸ் பண்ணி அதை கம்பேர் பண்ணலாம். டேக்கிங் எ கட் அவுட் அண்ட் சூப்பர் இம்போசிங். அப்படியே இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்டை வந்து கட் பண்ணி அதை வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா அப்சர்விங் தட் ஏபி ஆக்ட் அஸ் எ லைன் ஆஃப் சிமெட்ரி டியூ டு த சேம்னஸ் ஆஃப் த ஆக்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் above அண்ட் பிலோ திஸ் லைன். அதாவது இந்த ஏபிங்கிற லைனை வந்து லைன் ஆஃப் சிமெட்ரியாக கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த 2 பக்கமும் சேமாக இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணி இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்குரண்ட்னு சொல்லலாம். We see that triangle ABE and triangle ABF are congruent. இப்போ இந்த 3 மெத்தடில் நமக்கு வந்து எது யூஸ் பண்ணாலும் நமக்கு இது ரெண்டும் கான்குரண்ட்டுங்கிறது தெரியும். From this general construction, we can see that all the triangles with the same side lengths are congruent. இந்த ஜென்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, ஒரு ட்ரையாங்கிளும் இன்னொரு ட்ரையாங்கிளும் சேம் சைட் லென்ஸ் இருந்தது அப்படின்னா அதை கான்குரண்ட்னு சொல்லலாம். Hence, Meera was right when she said that the side lengths are sufficient to construct a congruent triangle. இப்போ மீரா சொன்னது வந்து கரெக்டு தான். சைட் லென்ஸே போதும் ஒரு கான்குரண்ட் ட்ரையாங்கிள் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னது. தஸ் வி ஹேவ் த ஃபாலோயிங் ரிசல்ட். இதுலேருந்து நமக்கு ஒரு ரிசல்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இஃப் 2 triangles have the same side lengths, then they are congruent. 2 ட்ரையாங்கிளுக்கு வந்து சேம் சைட் லென்ஸ் இருந்ததுன்னா அதை கான்குரண்ட்னு சொல்லலாம். இதை வந்து என்ன கண்டிஷன் சொல்லுவோம் அப்படின்னா 3மே சைடாக இருக்கிறதுனால எஸ் எஸ் எஸ், தட் இஸ் சைட் 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 கண்டிஷன் ஃபார் கான்குரன்ஸ்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன் பேர் எஸ் 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 condition for congruence. Conventions to express congruence. Congruence வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். The 2 triangles given below are congruent. இந்த கீழே இருக்கிற 2 ட்ரையாங்கிளும் கான்குரண்ட்னு சொல்லியிருக்காங்க. How can these 2 triangles be superimposed? இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளும் எப்படி சூப்பர் இம்போஸ் பண்ணுறது? Which vertices of triangle XYZ and triangle ABC should be overlap?
இப்போ எந்த வேர்டெக்ஸையும் ஓவர்லேப் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். திஸ் ஹேஸ் டு பி டன் ஸோ தட் ஈக்குவல் சைட்ஸ் ஓவர்லேப். இப்போ வேர்டெக்ஸை வந்து ஓவர்லேப் பண்ணணும்னா ஈக்குவல் சைட்ஸ் ஓவர்லேப் பண்ணாலே எந்த வேர்டெக்ஸ் வந்து எந்த வேர்டெக்ஸில் ஓவர்லேப் ஆகுறது தெரிஞ்சிடும். இது எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சைடும் ஈக்குவல், இந்த சைடும் ஈக்குவல், இந்த சைடும் ஈக்குவல். இந்த ரெண்டு சைட் லென்த்தும் சூப்பர் இம்போஸ் மாதிரி வச்சோம் அப்படின்னா இந்த ஏங்கிற வெர்டெக்ஸ் வந்து எக்ஸுங்கிற வெர்டெக்ஸில் ஓவர்லேப் ஆகும். அதேமாதிரி பிங்கிற வெர்டெக்ஸை ஒய் மேலே ஓவர்லேப் பண்ணணும், சிங்கிறத வந்து இசட் மேலே ஓவர்லேப் பண்ணணும். நம்ம அந்த மாதிரி பண்ணோன்னா சைட்ஸ் எல்லாமே கரெக்டாக அதோட ஈக்குவல் லென்த் சைட்ஸில் வந்து எக்ஸாக்ட்லி ஒன்றுக்கு மேலே ஒன்று ஃபிட் ஆகிடும். Are there other ways of overlapping the vertices so that the triangles fit exactly over each other? இது மாதிரியே வேறு ஏதாவது வேஸ் இருக்குது அந்த vertices ஓவர்லேப் ஆகிறதுக்கு, ட்ரையாங்கிள் ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து ஃபிட் ஆகிறதுக்கு? The fact that these triangles are congruent shows that their respective angles are equal. இந்த ட்ரையாங்கிள் கான்குரியன்ட் வந்து என்ன, இந்த ட்ரையாங்கிள் கான்குரியன்ட்டுங்கிறதுனால அதோட ரெஸ்பெக்டிவ் ஆங்கிள்ஸ் வந்து ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் எக்ஸ் ஆகிடும், ஈக்குவல் ஆகிடும். ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஒய் ஆகிடும். ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இசட் ஆகிடும். Thus, when two triangles are congruent, there are corresponding vertices, sides and angles which fit exactly over each other when the triangles are made to overlap. இப்போ டூ ட்ரையாங்கிள்ஸ் கான்குரியன்ட்னாலே அதோட கரஸ்பாண்டிங் வேர்டிசஸ்ஸு, சைட்ஸு, ஆங்கிள்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு மேலே ஒன்று ஃபிட் ஆகிடும். இன் திஸ் கேஸ் தே ஆர் கரஸ்பாண்டிங் வேர்டிசஸ் ஏ அண்ட் எக்ஸ், பி அண்ட் ஒய், சி அண்ட் இசட். ஏயும் எக்ஸும், அடுத்து பி அண்ட் ஒய், சி அண்ட் இசட். கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எதெல்லாம்? ஏபி அண்ட் எக்ஸ்ஒய், பிசி அண்ட் ஒய்இசட், ஏசி அண்ட் எக்ஸிசட். இப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எதெல்லாம்? ஏபி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஒய், பிசி இஸ் ஈக்குவல் டு ஒய்இசட், ஏசி இஸ் ஈக்குவல் டு எக்ஸிசட். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் எக்ஸ், ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் ஒய், ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இசட். ஆங்கிள் ஏ வந்து ஆங்கிள் எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஆங்கிள் பி வந்து ஆங்கிள் ஒய்க்கு ஈக்குவலாக இருக்கும், ஆங்கிள் சி வந்து ஆங்கிள் இசட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். டு கேப்சர் திஸ் ரிலேஷன் தட் எக்ஸிஸ்ட் when two triangles are congruent, their congruence is written as triangle ABC is congruent. இந்த மாதிரி சிம்பிள் பண்ணணும், 2 lines போட்டு இந்த மாதிரி போடணும். triangle XYZ. இந்த triangle ABC is congruent to triangle XYZ எழுதியிருக்கோம் இல்லையா? இதில் ஏக்கு நேரம் எக்ஸ் இருக்கணும், பிங்கிறதுக்கு நேரம் ஒய் இருக்கணும், சிங்கிறதுக்கு நேரம் இசட் இருக்கணும். அந்த ஆர்டரில் இருக்கணும். ஆர்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்குரன்சியில். By writing this, we mean that the first vertex in the name of triangle ABC correspond to the first vertex of the name triangle XYZ. அதே மாதிரி triangle ABCயில் இருக்க செகண்ட் வெர்டெக்ஸ் வந்து XYZயில் இருக்க செகண்ட் வெர்டெக்ஸில் வந்து கரஸ்பாண்டிங்காக இருக்கும். அதே மாதிரி triangle ABCயில் இருக்க தேர்ட் வெர்டெக்ஸ் வந்து triangle XYZயில் தேர்ட் ஒனுக்கு வந்து கரஸ்பாண்டிங்காக இருக்கும். By this convention, it is incorrect to write for these two triangles that, அதாவது இந்த ஆர்டரை மாற்றி எழுதுனா அது வந்து இன்கரெக்ட். ஏக்கு நேரம் எக்ஸ் இருக்குது, சிக்கு நேரம் இசட்டு தான் இருக்கணும், ஆனால் இங்கே வந்து ஒய் இருக்குது. ஸோ இது வந்து இன்கரெக்ட். கரெக்ட் வே ஆஃப் ரைட்டிங் வந்து இதுதான். ட்ரையாங்கிள் ஏசிபி இஸ் கான்குரியன்ட் டு எக்ஸ்க்கு நேரம் ஏ இருக்கணும், சிக்கு நேரம் இசட்டு தான் இருக்கணும், பிக்கு நேரம் ஒய் இருக்கணும். கேன் யூ ஐடென்டிஃபை எ பேர் ஆஃப் கான்குரியன்ட் ட்ரையாங்கிள்ஸ் பிலோ? ஒய் ஆர் தே கான்குரியன்ட்? இப்போ இந்த ரெக்டாங்கிள்குள்ளே பேர் ஆஃப் கான்குரியன்ட் ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? எதனால் அதை கான்குரண்ட்னு சொல்கிறோம்? இப்போ ட்ரையாங்கிள் ஏபிடி எடுத்துக்கலாம், ட்ரையாங்கிள் சிடிபி எடுத்துக்கலாம். சிடிபி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் எடுத்துக்கலாம். சின்ஸ் ஏபிசிடி இஸ் எ ரெக்டாங்கிள், இது வந்து ரெக்டாங்கிள்ங்கிறதுனால ஏபிசி ஈக்குவல் டு சிடி, ஏபிசி ஈக்குவல் டு சிடி. ரெக்டாங்கிளில் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல். ஏடிசி ஈக்குவல் டு சிபி, ஏடிசி ஈக்குவல் டு சிபி. ரெக்டாங்கிளில் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலுங்கிறதுனால இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல் ஆகிடுது. இப்போ இன்னும் ஒரு சைடு வந்து ஈக்குவலாக இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம்? எஸ் கான்குரன்ஸ் கண்டிஷன் படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரண்ட்டு நம்ம சொல்லிடலாம். இந்த பிடிங்கிற லைன் எடுத்துக்கலாம். இது வந்து ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே காமன் சைடு. காமன் சைடுனாலே இப்போ ரெண்டு ஈக்குவல் தானே. பிடி இஸ் ஈக்குவல் டு பிடி, காமன் சைடு. இப்போது 3 சைட்ஸும் ஈக்குவலுங்கிறதுனால பை side yes congruence condition, triangle ABD is congruent to triangle CDB. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. காமன் சைடு வந்து பிடி,
by S condition. The triangles are congruent. We know the corresponding sides of the two triangles. இப்போ தான் பார்த்தோம் இதெல்லாம் AB is equal to CD, AD is equal to CB. இப்போ நம்ம காமன் சைட் பார்த்தோம் இல்லையா, BD is equal to BD or DBன்னு சொல்லலாம். இது வந்து corresponding sides of the two triangles. We have to identify the corresponding vertices. Can they be the following? இது வந்து கரெக்டாங்கிறத பார்க்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிடி ட்ரையாங்கிள் சிடிபி எடுத்துக்கிறோம். ஏங்கிற வெர்டெக்ஸ்க்கு வந்து கரஸ்பாண்டிங் வெர்டெக்ஸ் சி, ஏசி. பிங்கிறதுக்கு கரஸ்பாண்டிங் வெர்டெக்ஸ் வந்து டி, பிடி. டிங்கிறதுக்கு கரஸ்பாண்டிங் வெர்டெக்ஸ் வந்து பி, டிபி. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிடி ட்ரையாங்கிள் சிடிபியில் வந்து ஏக்கு வந்து சி தான், பிக்கு டி, டிக்கு வந்து பி. இதுதான் கரெக்டாக. இது வெரிஃபை திஸ் பை சூப்பர்இம்போசிங் பேப்பர் கட்அவுட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள்ஸ் அப்டைன் ஃப்ரம் த ரெக்டாங்கிள் ஏபிசிடி. இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த ரெக்டாங்கிள்லேருந்து 2 ட்ரையாங்கிள் பேப்பர் கட்அவுட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் கட்அவுட்டில் ஏபிடி இருக்குது. சிடிபிங்கிறது வந்து செகண்ட் ட்ரையாங்கிள் கட்அவுட்டோட வெர்டிசஸ். இப்போது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் கட்அவுட்டை எடுத்து செகண்ட் ட்ரையாங்கிள் கட்அவுட் மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணோம் அப்படின்னா போத் வெர்டிசஸ் வந்து ஓவர்லேப் ஆகும். சூப்பர் இம்போஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சிங்கிற பாயிண்டில் ஏ வந்துடும், இந்த டிங்கிற பாயிண்டில் பி வந்துடும், இந்த பிங்கிற பாயிண்டில் வந்து டி வந்துடும். We see that this correspondence lays the side AB of triangle ABD over the side CB of triangle CDB. Suppose இந்த ஏபிங்கிற சைடையும் சிபிங்கிற சைடையும் நம்ம ஓவர்லேப் பண்ணோம் அப்படின்னா இந்த சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்காது. ஸோ அதனால் வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணாலும் கான்குரன்ஸ் கிடைக்காது. ஐடென்டிஃபை த கரெக்ட் கரஸ்பாண்டன்ஸ் ஆஃப் வெர்டிசஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் த கான்குரன்ஸ் பிட்வீன் த டூ ட்ரையாங்கிள்ஸ். கரெக்டான கரஸ்பாண்ட் வெர்டிசஸும் கான்குரன்ஸையும் வந்து நம்ம சொல்லணும் இந்த 2 ட்ரையாங்கிளுக்கும். இப்போ சைட்ஸ் எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிடி, ட்ரையாங்கிள் சிடிபி. சைட்ஸ் எதெல்லாம் ஈக்குவல்? ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி, ஏடி இஸ் ஈக்குவல் டு சிபி ஆகிடும். தென் பிடி இஸ் ஈக்குவல் டு பிடி. இந்த 2 ஈக்குவல் ஒரே ரெக்டாங்கிலேருந்து நம்ம பிரிச்சதுனால இது 2 ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ பை எஸ் கான்குரன்ஸ் கண்டிஷன் triangle ABD is congruent to triangle CDB. Triangle ABD is congruent to triangle CDB. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? கரஸ்பாண்டிங் வெர்டிசஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? வெர்டிசஸ் ட்ரையாங்கிள் ஏபிடிலேருந்து எடுக்க போகிறோம். இது வந்து ட்ரையாங்கிள் சிடிபிலேருந்து எடுக்க போகிறோம். ஸோ ஏக்கு வந்து சி வரும், பிக்கு வந்து டி வரும், டிக்கு வந்து பி வரும். கரஸ்பாண்டிங் வெர்டிசஸ் இது. கான்குரன்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். பை எஸ் கான்குரன்ஸ் கண்டிஷன் இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்குரண்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ஃபிகர் இட் அவுட். ஃபர்ஸ்ட் கொஷின், சப்போஸ் ட்ரையாங்கிள் HEN இஸ் கான்குரண்ட் டு ட்ரையாங்கிள் BIG. லிஸ்ட் ஆல் த கரெக்ட் வேஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் திஸ் கான்குரன்ஸ். இது தவிர எந்தெந்த வேலை கான்குரன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். HEN BIG. இப்போ triangle HEN is congruent to triangle BIG. H வந்து Bயோட கரஸ்பாண்ட் ஆகுது, E வந்து ஐயோட, N வந்து Gயோட கரஸ்பாண்ட் ஆகுது. இப்போ என்னென்ன வேஸில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற கான்குரன்ஸ் ட்ரையாங்கிள்ஸ் எழுதிக்கலாம். ட்ரையாங்கிள் HEN is congruent to triangle BIG. இப்போ ஹெச்சுக்கு நேராக பி எழுதுகிறோம், ஈக்கு நேராக ஐ, என்க்கு நேராக ஜி எழுதுகிறோம். இப்போ செகண்ட் ஒன் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ HENங்கிற ஆர்டரில் எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து HEN ஆர்டரில் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன எழுதலாம்? அந்த ஹெச்சை வச்சுட்டு HNEங்கிற ஆர்டரில் எழுதிக்கலாம். ட்ரையாங்கிள் HNE congruent to triangle ஹெச்சுக்கு நேராக பி, என்க்கு நேராக ஜி, ஈக்கு நேராக ஐ. நெக்ஸ்ட்டு வந்து ஈயில் ஸ்டார்ட் பண்ணலாம். ENH எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ENH is congruent to triangle ஈக்கு நேராக ஐ, என்க்கு நேராக ஜி,
ஹெச்க்கு நேராக பி எழுதணும். ஸோ ட்ரையாங்கிள் ஐஜிபி. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், இஎன்ஹெச் வந்து எழுதியாச்சு, இஹெச்என் எழுதலாம். ட்ரையாங்கிள் இஹெச்என் இஸ் கான்க்ரூயன்ட் டு ட்ரையாங்கிள் இக்கு நேராக ஐ, ஹெச்க்கு நேராக பி, என்க்கு நேராக ஜி. ட்ரையாங்கிள் ஐபிஜி. நெக்ஸ்ட் எழுதலாம் என்ஹெச்இ எழுதலாம். ட்ரையாங்கிள் என்ஹெச்இ இஸ் கான்க்ரூயன்ட் டு ட்ரையாங்கிள் என்க்கு நேராக ஜி, ஹெச்க்கு நேராக பி, இக்கு நேராக ஐ. இப்போ என்இஹெச் எழுதலாம். ட்ரையாங்கிள் என்இஹெச் இஸ் கான்க்ரூயன்ட் டு ட்ரையாங்கிள் என்க்கு நேராக ஜி, இக்கு நேராக ஐ, ஹெச்க்கு நேராக பி. ட்ரையாங்கிள் ஜிஐபி. ஹெச்ங்கிற வெர்டெக்ஸை வச்சு 2 எழுதியிருக்கோம், ஈங்கிற வெர்டெக்ஸை வச்சு 2 எழுதியிருக்கோம், என்னங்கிற வெர்டெக்ஸை வச்சு 2 எழுதியிருக்கோம். அதுக்கு கரஸ்பாண்டிங் லெட்டர்ஸ் வந்து நெக்ஸ்ட் ட்ரையாங்கிலேருந்து எடுத்து எழுதியிருக்கிறோம். இந்த கான்க்ரூயன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண 6 ways இருக்குது. செகண்ட் ஒன், determine whether the triangles are congruent. If yes, express the congruence. The triangles congruent-ஆக என்னன்னு சொல்லணும், கான்க்ரூயண்ட்டாக இருந்தது அப்படின்னா எந்த விதத்தில் அது வந்து கான்க்ரூயன்ஸுங்கிறத சொல்லணும். இன் ட்ரையாங்கிள் ஆர்இடி ரெட் அண்ட் ட்ரையாங்கிள் ஜேஏஎம் ஜாம், இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் ஆர்இ இஸ் ஈக்குவல் டு ஜேஏ, ரெண்டும் 3.5 சென்டிமீட்டர் இருக்குது. RE is equal to JA is equal to 3.5 centimeter. ED is equal to AM is equal to 5 centimeter. ED is equal to AM is equal to 5 centimeter. RD is equal to JM is equal to 6 centimeter. RD is equal to JM is equal to 6 centimeter. இப்போ 3 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குது. 3 சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் என்ன அர்த்தம், பை எஸ் சைட் கான்க்ரூயன்ஸ் கண்டிஷன் ட்ரையாங்கிள் ஆர்இடி இஸ் கான்க்ரூயன்ட் டு ட்ரையாங்கிள் ஜேஏஎம். இந்த மாதிரி தான் கான்க்ரூயன்ஸ் கண்டிஷன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும். தேர்ட் ஒன், இந்த ஃபிகர் பிலோ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏடி, சிபி இஸ் ஈக்குவல் டு சிடி. ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏடி கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஈக்குவல். சிபி இஸ் ஈக்குவல் டு சிடி, இந்த ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. கேன் யூ ஐடென்டிஃபை எனி பேர் ஆஃப் கான்க்ரூயன்ட் ட்ரையாங்கிள்ஸ்? இஃப் எஸ், எக்ஸ்பிளைன் ஒய் தே ஆர் கான்க்ரூயன்ட். ஏதாவது கான்க்ரூயன்ட் ட்ரையாங்கிள் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா, இருந்தால் கான்க்ரூயன்சியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க, டஸ் ஏசி டிவைட் ஆங்கிள் பிஏடி அண்ட் ஆங்கிள் பிசிடி இன்ட்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸ், கிவ் ரீசன்ஸ். இந்த ஏசிங்கிற லைன் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த பிஏடி இந்த ஆங்கிளையும் பிசிடிங்கிற இந்த ஆங்கிளையும் ஈக்குவல் பார்ட்டாக கட் பண்ணுதா, அதாவது பைசெக்ட் பண்ணுதா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இந்த ஏசிங்கிறத இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் ஏடிசி. ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கலாம், ட்ரையாங்கிள் ஏடிசி எடுத்துக்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏடின்னு கொடுத்துட்டாங்க, சிபி இஸ் ஈக்குவல் டு சிடி கொடுத்துருக்காங்க. இந்த ஏசிங்கிற லைன் வந்து காமன் சைடு, ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏசி, ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் இது காமன் சைடு, அப்போ அது கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். பை எஸ் கான்க்ரூயன்ஸ் கண்டிஷன், 3 சைடும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ எஸ் கான்க்ரூயன்ஸ் கண்டிஷன் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் கான்க்ரூயன்ட் டு ட்ரையாங்கிள் ஏடிசி பை சிபிசிடின்னு சொல்லுவோம். சிபிசிடினா என்னென்னா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்க்ரூயன்ட் ட்ரையாங்கிள்ஸ். அதாவது ரெண்டு கான்க்ரூயன்ட் ட்ரையாங்கிள்ஸ்லையும் இந்த கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும், ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும், சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு, பிஏசிங்கிறது எந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள் டிஏசி இந்த ஆங்கிள், இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். இதனால் ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளும் ஏடிசிங்கிற ட்ரையாங்கிளும் கான்க்ரூயன்ட் டு ஈச் அதர். அப்போ இந்த 2 ஆங்கிள்ஸும் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ். பை சிபிசிடி ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிஏசி. ஆங்கிள் பிசிஏ இஸ் ஈக்குவல் டு
ஆங்கிள் டிசிஏ. ஆங்கிள் பிசிஏனா இந்த ஆங்கிள். ஆங்கிள் டிசிஏ. டிசிஏங்கிறது இந்த ஆங்கிள். இந்த டூ ஆங்கிள்ஸும் ஈக்குவல். எதனால்? பை சிபிசிடி. ரெண்டு ட்ரையாங்கிள் கான்குரண்ட்டாக இருந்தால் எந்த கரஸ்பாண்டிங் பார்ட் எடுத்தாலும் அது வந்து ஈக்குவலாக இருக்கும். இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலுங்கிறதுனால இந்த ஏசிங்கிற லைன் வந்து இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஈக்குவல் ஹாஃபாக பிரிக்கும். சின்ஸ் ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிஏசி, ஏசி பைசெக்ஸ் ஆங்கிள் பிஏடி. அதாவது இந்த பிஏடிங்கிற ஆங்கிளை வந்து ரெண்டு ஹாஃபாக பிரிக்குது. சின்ஸ் angle BCA is equal to angle DCA, AC bisects angle BCD. அதாவது இந்த ஆங்கிளை வந்து பைசெக்ட் பண்ணுது. Fourth one, in the figure below are triangle DFE and triangle GED congruent to each other. It is given that DF is equal to DG, F is equal to GE. ஸோ கீழே கொடுத்துருக்கிற ட்ரையாங்கிளில் டிஎஃப்இயும் ஜிஇடியும் கான்குரண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. டிஎஃப் ஈக்குவல் டு டிஜி, எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜிஇ. டிஎஃப் ஈக்குவல் டு டிஜி, எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜிஇன்னு கொடுத்துருக்காங்க. இன் ட்ரையாங்கிள் டிஎஃப்இ அண்ட் ட்ரையாங்கிள் ஜிஇடி, ட்ரையாங்கிள் டிஇஎஃப், ட்ரையாங்கிள் ஜிஇடி, ஜிஇடி இந்த ரெண்டையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். DF is equal to DG. இது வந்து கொடுத்துருக்காங்க. DF is equal to DG. இந்த ரெண்டு சைடு ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. FE is equal to GE. இதுவும் கிவன் தான். FE is equal to GE. இது ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சைடு வந்து ஈக்குவலாக இருந்தால் கான்குரன்ஸ்ன்னு சொல்லிடலாம். இப்போ DE எடுத்தோன்னா அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் காமன் சைடு. DE is equal to DE காமன் சைடு. So by SSS congruence condition, triangle DFE is congruent to triangle GED. Triangle DFE is congruent to triangle GED by SSS congruence condition. 1.2ல figurated வரைக்கும் finish பண்ணியிருக்கோம். Thank you for watching.